மனசுக்குள்ள கவலை, பாரம், ஒரு விதமான அழுத்தம். இதனால ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான ஒரு தெய்வீக இளைப்பாறுதல பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். நீங்க இப்போ என்ன உணர்றீங்களோ, அதுதான் இந்த உரையாடலோட மையமே. சரி, வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பேசுவோம். நம்மள்ல பல பேரு நமக்குள்ளேயே ஒரு அமைதியான போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆமா, அது வெளிய யாருக்குமே தெரியாது. ஆனா உள்ளுக்குள்ள அது நம்மள ஒவ்வொரு நாளும் வாட்டி வதைக்கும். ஒருவேளை நீங்களும் கூட பல நாளா யார்கிட்டயும் சொல்லாம மனசுக்குள்ளேயே போராடிட்டு இருக்கீங்களா? அந்த வலிய யார்கிட்டயும் பகிர்ந்துக்க முடியாம தனியா தவிக்கிறீங்களா? எல்லா பாரத்தையும் உங்க மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சிருக்கீங்களா? யாரிடமாவது சொல்லலான்னு தோணும், ஆனா முடியாம இருந்திருக்குமே. சில நேரங்கள்ல நம்ம கஷ்டத்தை கேட்கறதுக்கு ஒருத்தர் கூட இல்லையேன்னு நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அந்த தனிமை அது ரொம்ப கொடுமையானது. இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் இல்ல, நம்மள அழுத்துற நிஜமான பாரங்கள். பாருங்க, குடும்பத்துல பிரச்சனைகள், பணத்தை பத்தின கவலைகள், நம்ம உடல்நிலைய பத்தின பயம், எதிர்காலம் எப்படி இருக்குமோங்கிற குழப்பம், இது எல்லாமே ஒன்னா சேர்ந்து நம்மள தாக்கும்போது மனசு சோர்ந்து போறது ரொம்ப இயல்புதான். ஆனா உங்க வலிய நாங்க புரிஞ்சுக்கிறோன்னு சொல்றதோட இது முடிய போறதில்ல. இதுல இருந்து ரொம்ப முக்கியமான ஒரு உண்மைக்கு நாம நகரப் போறோம். இன்னைக்கு ரொம்ப ஆழமான, ஆறுதலான ஒரு உண்மை உங்களுக்காகவே சொல்லப்படுது. அது என்னன்னா, ஆமா, நீங்க தனியா இல்ல. இந்த வார்த்தைகளை நல்லா உங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க. இந்த உலகத்துல நீங்க தனியா விடப்படல. இந்த செய்தியை கேளுங்களேன், எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் பாருங்க. நீங்க அமைதியா இருந்தாலும் உங்க இதயம் கடவுள்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கு. நீங்க சொல்லாத வார்த்தைகளை கூட அவர் கேக்குறாரு. நீங்க யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்ச கண்ணீரையும் அவர் பாத்திருக்காரு. உங்க மௌனத்தோட சத்தம் அவருக்கு நல்லாவே கேக்கும். சரி, தனியா இல்லன்னு சொல்றீங்க. ஆனா இந்த பாரத்தை என்ன பண்றது? இந்த சுமையில இருந்து எப்படி வெளியே வர்றது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. இதோ பாருங்க, ரொம்ப சிம்பிளான 4 படிகள் தான். முதல்ல உங்க பாரத்தை அப்படியே அவர்கிட்ட கொடுங்க. 2வது அவர் அதை நிச்சயமா ஏத்துப்பாரு. 3வது உங்களுக்காக அவர் அதை சுமப்பாரு. கடைசியா அந்த பாரத்தையே ஒரு ஆசிர்வாதமா மாத்தி தருவாரு. இதுக்கு பேரு தான் சரணடைதல். இந்த உதாரணம் எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க. ஒரு குழந்தை ரொம்ப சோர்ந்து போயிட்டா எப்படி தான் அப்பாவோட கைய கெட்டியா பிடிச்சுக்குமோ அதே மாதிரி தான் நீங்களும் கடவுளோட கைய பிடிச்சுக்கலாம். அவர் உங்களை வழி நடத்துவாரு, பாதுகாப்பாரு, சோர்ந்து போய்க்கிற உங்களை தூக்கி நிறுத்துவாரு. சரி, உங்க பாரத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? உங்க வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம் தொடங்கும். அதுல 3 முக்கியமான மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆமாங்க, 3 முக்கியமான மாற்றங்கள். வாங்க, அது என்னென்னு ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல் மாற்றம், மன அமைதி. இவ்ளோ நாளா உங்க மனசுக்குள்ள இருந்த குழப்பம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். உங்க இதயம் அப்படியே லேசான மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த அமைதிக்கு ஈடு இணை எதுவுமே இல்ல. 2வது மாற்றம் நம்பிக்கை. நீங்க இழந்த நம்பிக்கை மறுபடியும் துளிர்விடும். எனக்கும் நல்லது நடக்கும் அப்படிங்கிற அந்த உணர்வு உங்களுக்குள்ள மறுபடியும் வரும். சரிஞ்சு போன இடத்துல இருந்து திரும்பவும் எழுந்திருக்கிறதுக்கான தைரியம் உங்களுக்குள்ள வரும். 3வது மாற்றம், நிஜமான மாற்றம். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நினைச்சு பார்த்த ஒரு வாய்ப்புக்கான கதவு திறக்கும். சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா மாற ஆரம்பிக்கிறத நீங்களே பாப்பீங்க. இந்த ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ அது நினைச்சு வருத்தப்படாதீங்க. ஏன்னா கடவுள் உங்களுக்கு திரும்ப தரப்போறது நீங்க இழந்ததை விட பல மடங்கு பெருசா இருக்கும். உங்க கவனம் இனிமேல் நடக்க போற நல்ல விஷயங்கள் மேல இருக்கட்டும். இப்போ நாம கேட்ட இந்த உண்மைகளை நமக்குள்ள கொண்டு வர்றதுக்கான நேரம். இது வெறும் தகவல்கள் கிடையாது, இது ஒரு அனுபவம். வாங்க, விசுவாசத்தோட ஒரு ஜெபத்தை நாம சேர்ந்து சொல்லலாம். இப்போ உங்க வலது கைய உங்க இதயத்துக்கு மேல வச்சுக்கோங்க. முழு விசுவாசத்தோட இந்த வார்த்தைகளை என் கூட சேர்ந்து சொல்லுங்க. இது உங்க இதயத்துல இருந்து வர ஒரு நேர்மையான ஜெபமா இருக்கட்டும். கர்த்தரே, நான் சுமக்கிற இந்த பாரத்தை உங்ககிட்ட தர்றேன். என் மனசுல இருக்கிற கவலைகளை எடுத்து போடுங்க. என் வாழ்க்கையிலயும் என் குடும்பத்திலயும் அமைதியை கொடுங்க. என் பணப்பிரச்சனைகளை சரி பண்ணுங்க. என் பயங்கள் எல்லாம் நீக்குங்க. என் பாதையை நேராக்குங்க. நான் தனியா இல்லைங்கிறத எனக்கு உணர்த்துங்க. என் கையை பிடிச்சி என்னை வழிநடத்துங்க. ஆமேன். இத பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலயும் இன்னையிலிருந்து ஒரு புதுவிதமான அமைதி ஆரம்பிக்கட்டும். உங்க பாரங்கள் எல்லாம் குறையட்டும். உங்க கண்ணீர் நிக்கட்டும். ஒரு நல்ல மாற்றம் இன்னைக்கே தொடங்கட்டும். கடைசியா இந்த வார்த்தைகளை உங்க இதயத்துல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. இனிமே நீங்க எந்த பாரத்தையும் தனியா சுமக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா கடவுள் உங்களோடவே இருக்கிறார். இந்த நம்பிக்கை உங்களுக்கு எப்பவுமே பலத்தை கொடுக்கட்டும்.